யாரும் பார்க்கல, சொன்னதை மறந்துடாதீங்க. போலீஸ். தப்பிக்கிறதுக்கு போலீஸ் இல்லாம இன்னொரு வழியும் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. சேம் கரன்சியை பயன்படுத்தி நம்மள கொல்ல வந்த ஒருத்தனை அதே வழியில கொன்னுடலான்னு சொன்னீங்கல்ல. அதை சீரியஸா எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். எங்கள ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். அது நானா இருக்கணும். எனக்காக என்ன கொலை பண்ணாம நீ இருந்துட்ட. அது மட்டும் இல்லாம எனக்காக நீ 2 லட்சம் ரூபாய் இழந்திருக்க. அதனால நான் உனக்கு காம்பன்சேட் பண்றேன். This is 3 lakhs. Take it. Kill him. Kill Williams. Save me, please. எஸ்பி சாரா? ஆமா, சொல்லுங்க. நான் ஜான் சாமுவேல், திருச்சியில இருந்து பேசுறேன். ஃபாதர், நான் தேவராஜ் பேசுறேன். டீடைல்ஸ் நான் நேர்ல வந்து சொல்றேன். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம நேரா அப்போலோ போயிடலாம். உடனே பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு. எல்லாம் நேர்ல வந்து சொல்றேன் ஃபாதர். சங்கர், என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நிக்கிற நீ ஏண்டா அப்போ இங்க காத்துக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அப்புறம் தான் டாக்டர் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணாரு. டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாரு. சரி சரி, நீ போன வை, நான் அங்க வரேன். ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சே, விஷயம் சாதாரணமா இருந்தாலும் 100 ஃபார்மாலிட்டிஸை போட்டு சாவடிப்பானுங்க. சிஸ்டர்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். போன வைடா. அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பள்ளத்துல மீட் பண்ணேன். இன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல மீட் பண்ணேன். இதெல்லாம் தவிர உனக்கு ஜெமினியை பத்தி வேற என்ன தெரியும்? ஒரு சினிமா நடிகை. பட் ஹூ இஸ் ஷீ? நம்ம ஊர் பொண்ணு. பாம்பேக்காரின்னு சொல்றாங்க. பாம்பேல வளர்ந்தவ. ஒரு சாதாரண டைபிஸ்டோட பொண்ணு. அம்மா குஜராத்தி. ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கா. ஓ, அதனால தான் இந்த துணி கம்பெனி ஆரம்பிக்கிறதா சொன்னாங்களா? ஆமா. படிக்கிற காலத்துல பாக்கெட் மணிக்காக ஏதோ சோப்பு விளம்பரத்துல நடிச்சிருக்கா. அது அவளை பாப்புலர் ஆக்கிடுச்சு. அதோட ஆட் பிலிம்ல அவ பயங்கர பிஸி ஆயிட்டா. டாப் மாடல் ஆயிட்டா. அப்பதான் ஒரு தடவை தமிழ்ல படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் புது ஹீரோயின் பண்ணு பாம்பே போயிருக்காரு. அங்க ஜெமினியை பார்த்திருக்காரு. கூடவே இந்த வில்லியம்ஸ் இருந்திருக்கான். அவன் யாரு? ப்ரொடியூசரோட கசன். ஓ, எடுப்பு. அப்ப எடுப்பு ஹீரோயினை காதலிக்கிறான். இல்ல, உண்மையை சொல்லணும்னா வில்லியம்ஸ் ஜெமினியை காப்பாத்திருக்கான். இந்த ப்ரொடியூசர் ஜெமினி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். 5 வருஷத்துக்கு வேற படத்துல நடிக்க கூடாதுன்னு. அவளை கால் ஷீட் கேட்டு வந்த அத்தனை பேரையும் இந்த கான்ட்ராக்ட்காரன் விரட்டி அடிச்சிருக்கான். மாடலுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எப்படியாவது சினிமா ஸ்டார் ஆகணும்னு. அதை சாதிக்கணும்னு ஜெமினி ஆசைப்பட்டப்பதான் வில்லியம்ஸ் உதவி பண்ணிருக்கான். நேர்ல போய் கேட்டப்போ எல்லா ப்ரொடியூசர் மாதிரியே இந்த வில்லியம்ஸ் திரும்பி வரல. அப்புறம் என்ன, கான்ட்ராக்ட்காரன் கதையை முடிச்சிட்டான். ஆமா, ஆனா கொலை இல்ல, ரோட் ஆக்சிடென்ட். ஜெமினி தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார். இதுக்கு நடுவில் ஜெமினியோட அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவளுடைய எல்லா பொறுப்பையும் இந்த வில்லியம் சேர்த்துக்கிட்டான். அவளை அவன் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். 2 பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. புருஷன் பொண்டாட்டின்னு வெளியில தான் சொல்லிக்குவாங்க. அவனுக்கு தெரியா பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கு. காப்பாத்ததுக்கு அவன் கொலை பண்ணவன் தன்னை ஏன் கொலை பண்ண மாட்டான்னு ஜெமினிக்கு சந்தேகம் வந்துச்சு. அதே மாதிரி சம்பவங்களும் நடந்துச்சு. இதுக்கு நடுவுல ஜெமினி மனசுல காதலும் வந்துச்சு. காதலன் ஹிந்தில சூப்பர் டைரக்டர். அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன்லாம் இருக்கு. அவனோட நிலைமையை விட தன் நிலைமை கம்மின்னு வில்லியம்ஸுக்கு தோணிடுச்சு. அப்ப யார்தான் உண்மையான கொலையாளி? டிராகுலா? தெரியாது. வீணா போனவன். அவன் ஏன் இன்னும் வரல? எந்த நிமிஷமும் வருவான். சொன்ன வார்த்தையை காப்பாதவன் கிட்ட வில்லியம்ஸ் எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். அப்ப நடுவுல இருக்கிற தேர்ட் மேன் யாரு? வில்லியம்ஸுக்கும் டிராகுலாக்கும் நடுவுல இருக்கிற லிங்க்
நான் கேட்கவும் இல்லை, அவன் சொல்லவும் இல்லை. ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த ஆளு கார்த்திகோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன இப்போ? தேவராஜ் குற்றவாளினா சங்கரன் எதுக்கு இங்க கொண்டு வந்தான்? வழியிலே விட்டுட்டு வந்திருக்கலாம். விட்னஸும் இல்ல, எவிடன்ஸும் இல்ல. அதை டிசைட் பண்ண வேண்டியது நம்ம இல்ல மிஸ்டர் ஜான். லெட் த போலீஸ் கம். அதுக்கு முன்னாடி மதர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அட இவங்க இங்க என்ன பண்றாங்க? இவங்க யாரு? இந்த ஹாஸ்பிடலோட டைரக்டர். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஓகே ஓகே. ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபாதர். பேசாம அவங்களே கூப்பிட்டு கேட்டுடலாமா? ஏய், உனக்கு அதை பத்திலாம் தெரியாது. ஏய், மேட்டர் கொஞ்சம் சீரியஸ்னு நினைக்கிறேன். நீ இங்கே நில்லு, நான் போய் மிஸ்டர் பால பாத்து. யாரு? டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பரண்ட் பால்சன். எது? பயப்படாத, என் ஃப்ரெண்டு தான். நம்ம சர்ச்சுக்கு அடிக்கடி வருவாரு. நீ இங்கே இரு. டேய், நீ கூப்பிட்டப்ப பால் கிட்ட சொன்ன பேர் என்ன? ஜான் சாமுவேல். ஜான் சாமுவேல். இந்த பேரை மறந்துடாத. இப்போதைக்கு தேவராஜனும் ஜான் சாமுவேலும் தனித்தனியாவே நிக்கட்டும். நான் இப்போ வந்துடுறேன். நீங்க தேவராஜன், உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் தேவராஜன். எதுக்காக? சங்கர் இறந்துருக்காங்க. இட் வாஸ் ஒன்லி an accident. அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். நான் பார்க்கும்போது அவர் உடம்புல ரத்தம் வந்துட்டு இருந்தது. உயிர் போற நிலைமையில இருந்தாரு. நான் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டேன். அவ்வளவு ஒன்றும் சீரியஸ் இல்ல, ஒரு மைனர் ஹெமரேஜ். அவர் அதனால இறக்கல. ஆனா சங்கரை சுட்டிருக்காங்க. நோ. எஸ், அவரோட லங்ஸ்ல இருந்து எடுத்த புல்லட் தான் இது. 3 இன்ச் ஆழத்துக்கு உள்ள போயிருக்கு. சட்டத்தை பத்தி தேவராஜுக்கு எல்லாம் தெரியும். ஆக்சிடென்ட்னு அவர் சொன்னது உண்மையாதான் இருக்கும். பாயிண்ட் பிளாங்க் அவர் மேல பாஞ்சிருக்கு. பாயிண்ட் பிளாங்க் ஒரு சாதாரண டிரைவர்கிட்ட இருக்க வேண்டியது இல்ல. அவர் வெறும் கிரெயின் ஆபரேட்டர் தான். குட் ஈவினிங் சார். பால்சன் வில்லியம்ஸ் ஐபிஎஸ், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பரண்டன்ட். நல்லவங்க என்ன பால்சன்னும் கெட்டவங்க வில்லியம்ஸ்னு கூப்பிடுவாங்க. யூ ஹாவ் எ சாய்ஸ் மிஸ்டர் தேவராஜன். சார், நீங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் இப்படி அள்ளி கொடுக்கும்போது நடுவில் எதுவும் தடை சொல்லாது. இவரை இங்க வச்சு பிடிச்சது பெரிய விஷயம். தப்பிச்சு போயிருந்தாருன்னா அவ்வளவுதானே. வா போலாம். ஜெமினி ஆஃபர் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? என்னை கொலை பண்ண சொல்லி எவ்வளோ கொடுத்தா? இன்னும் எவ்வளோ தருவா? இன்பார்ன் ஆர்டிஸ்ட் தான் ஆகும். சிறந்த நடிகை. நான் செலக்ட் பண்ண கொலையாளியும் அதே மாதிரி தான், பார்ன் ஆர்டிஸ்ட். ஃபேக்ட்ரியில் நீ வந்து பேசும்போது எனக்கு சந்தேகம் வரல. தட்ஸ் த பியூட்டி. ஆக்டிங், நடிப்பு. அப்பாவி தான் சங்கர், சுத்த அப்பாவி. உங்களுக்குள்ள இருக்கிற பழக்கத்தை ஒரு வீக் மூமெண்ட்ல அவன் என்கிட்ட சொல்லிட்டான். அப்பதான் நான் யோசிச்சேன். அந்த நிமிஷமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கொல்றதுக்காக ஒன்னு அனுப்பியிருக்கான் சங்கர். அஃப்கோர்ஸ் ஜெமினியோட துணையோட. நோ, இல்ல இல்ல, சங்கர் இல்ல. So I killed him. Shankar is no. சங்கரை நீ காப்பாற்றணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. செத்தது அவனோட தளபதி. Leave it. ஆனா நீ வந்தது எனக்கு 2 விஷயத்தை தெரிய வச்சது. ஒன்னு சங்கரோட கொலையாளின்னு மாட்டிக்கிட்ட நீ, 2வது உன்னோட வேஷம் கலைஞ்சிருச்சு. சார், என்கிட்ட ஏமாத்திருக்க கூடாது. சங்கரை நீ வழியிலேயே விட்டுருக்கும். ஏன் விடல? சங்கரை உனக்கு இங்க வந்து பழக்கம் இல்லை தேவராஜ். எனக்கு 2 விஷயம் தெரியும்.
மெட்ராஸில் இறங்கினவனே ஜெமினி என்ன பண்ணுவோம்? நீ என்ன சொல்லியிருக்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு சாட்சி நீ தானே, ஸோ நோ ப்ராப்ளம். தென் வேர் இஸ் த ஒரிஜினல் கில்லர், த ரியல் பிரின்ஸ் ஆஃப் தி டார்க்னஸ், டிராகுலா? இஸ் ஹி அலைவ்? அவனை கொண்டு இருந்தேன்னா தைரியமா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அவன் உயிரோட இருந்தா எனக்கு தெரியாம போகாது. த ஹோல் ஜெமினி எபிசோட் நான் அதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் இன் டீட்டெயில்.